புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கிய முதல் நாடு ரஷ்யா. ரஷ்யா பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு எதிரான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2025ஆம் ஆண்டு நெக்ஸ்ட் இயரோட தொடக்கத்துல அறிமுகமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது 2025 தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா இதை கட்டணம் இல்லாம இலவசமாக இதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய அதிபராக யார் இருக்காங்க? விளாடிமிர் புதின், நமக்கு தெரியும். அடுத்த புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்களே, இது mRNA தடுப்பூசி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ் பார்க்கலாம். நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா புற்றுநோய்க்கு எதிரான சிகிச்சை முறை, புற்றுநோய்க்கான சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு, கார்டிசெல் சிகிச்சை முறை. அந்த கார்டிசெல் சிகிச்சை முறையோட பேர் என்ன அப்படின்னா நெக்ஸ்கார் 19. இந்தியாவில் புற்றுநோய்க்காக முதன்முறையாக நெக்ஸ்கார் 19 அப்படிங்கிற பேர்ல கார்டிசெல் சிகிச்சை முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் ரீசனா தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்த புற்றுநோய் சிகிச்சை முறையை எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மும்பை ஐஐடியும் டாடா அறக்கட்டளையும் இணைந்துதான் உள்நாட்டில் இதை உருவாக்கியிருக்காங்க. R21 மேட்ரிக்ஸ் M தடுப்பூசி, இது மலேரியாவுக்கு எதிரான தடுப்பூசி. இந்த R21 மேட்ரிக்ஸ் தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இந்தியாவின் சீரம் இந்தியா நிறுவனமும் இணைந்துதான் உருவாக்கியிருக்காங்க. இந்த R21 மேட்ரிக்ஸ் M தடுப்பூசி தான் குழந்தைகளுக்கு பயன்படுத்துவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட இரண்டாவது மலேரியா தடுப்பூசி. நெக்ஸ்ட் கோவேக்சின். இந்தியாவில் உள்நாட்டிலே COVID-19க்கு எதிராக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி தான் கோவேக்சின். இதை பாரத் பயோடெக் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு. அடுத்து கோவிஷீல்டு. கோவிஷீல்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனம் வேக்சர்வியா அப்படிங்கிற பேர்ல COVID-19க்கு எதிராக தடுப்பூசி தயாரிச்சிருக்காங்க. அந்த வேக்சர்வியா தடுப்பூசியை தான் நம்ம நாட்டுல கோவிஷீல்டு அப்படிங்கிற பேர்ல சீரம் இந்தியா நிறுவனமானது தயாரிச்சுட்டு வருது.